ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் வேலம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வாட் இஸ் லைஃப்? லைஃப்னா என்ன? சின்ன வயசுலேருந்து ஒரு டவுட் இருக்கும்ல. எல்லோரும் சொல்லியிருப்பாங்க, நீ லைஃப்பில் இதை அச்சீவ் பண்ணண்டா, நீ இதை பண்ணண்டா, அதை பண்ணண்டா அதுன்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் லைஃப்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, அது பெரிய டவுட் தான். ஸோ அந்த டவுட்டை கிளியர் பண்ணுற வீடியோ தான் இது இன்றைக்கி. ஸோ வாட் இஸ் லைஃப் அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு லைஃப்பில் இதுக்கப்புறம் என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களும் சரி, லைஃப்பில் அடுத்த ஸ்டெப் என்ன எடுத்து வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்களா அவங்களுக்கும் சரி, இந்த ஒரு வீடியோ இது இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. ஸோ ஏன் சொல்கிறேன்னா, இந்த வீடியோ உங்கள் லைஃப்பில் ஒரு டேர்னிங் மூமெண்ட்டாக கூட இருக்கலாம், ஒரு லைஃப்பை டேர்ன் பண்ணுற ஒரு வீடியோவாக கூட இருக்கலாம் அந்த வீடியோ. ஸோ என்னடா பில்டப் ஓவராக இருக்குது அப்படின்னு நினைக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோ தான், ஒரு ஒர்த்தான வீடியோ வச்சுக்கோங்களேன். சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். வாட் இஸ் லைஃப்? லைஃப்னா என்ன அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். லைஃப்னா என்ன பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா, பர்த் டு டை. அந்த டூ இருக்குல்ல, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே உள்ள அந்த லைன், அந்த ஒரு சின்ன லைன் தான் நம்ம லைஃப். அதுக்காக தான் நம்ம அந்த லைஃப் தான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை. தெளிவாக சொல்லணும்னா, பிறப்பு நமக்கு தெரிஞ்சிருக்காது, சின்ன வயசுல இருந்திருக்கும். பட் ஆனால் இறப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன பண்ண எப்படி இறக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். சரி, இறந்ததுக்கப்புறம் இறக்குறது எப்படி தெரிஞ்சிருக்கும். அந்த இறக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் வந்துட்டு போகும் பார்த்தீங்களா அவங்க கண்ணு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை. எக்ஸாம்பிளுக்கு நம்ம நாயகன் படம் எடுத்துக்கலாம். நாயகன் படத்தில் அந்த கமல் சாருக்கு ஒரு இறந்ததுக்கு அந்த துப்பாக்கியால் சுட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு லைஃப்பில் வந்து போகும் பார்த்தீங்களா, அவர் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும். ஸோ அந்த ஒரு நிமிஷத்துக்கு வந்து நம்ம வாழ்கிற வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போ போல் நமக்கு ஒரு சந்தோஷமாக கொடுக்கணும். வாழ்ந்தாச்சுரா அப்படின்னு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும். அதுக்காண்டியும் ஓகே வாழ்ந்தாச்சு அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த ரன் பண்ணிட்டு இருக்க லைஃபே பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த லைஃப்பில் உங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கணுன்னா நான் சொல்கிற வழியை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நம்ம நார்மலான ஒரு ஹியூமன்ஸோட லைஃப் சைக்கிள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிறந்ததுக்கப்புறம் ஸ்கூலில் சேர்த்து விடுவாங்க அப்பா அம்மா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு காலேஜ் போகிறேன். காலேஜ் பிடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு ப்ளேஸ் ஆகி ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆகி ஃபஸ்ட்டு ஜாப் போடுறோம். அதுக்கப்புறம் ஒரு மேரேஜ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறான். கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு புள்ள பிறகுது. அவங்களுக்கு ஆண்டி அடுத்து நெக்ஸ்ட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒர்க் பண்ணி அப்படியே அவங்களுக்காண்டி வாழ்ந்தால் அப்படியே தாத்தா பாட்டி இறந்து போயிடலாம். ஸோ இப்படி தான் நம்ம நார்மலான ஒரு ஹியூமன்ஸோட சைக்கிள் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது. ஸோ இதுலேருந்து ஒரு சில பேருக்கு அந்த லைஃப் சைக்கிள் வந்து ஃபுல்ஃபில் தரலாம். ஸோ ஒரு சில பேருக்கு அதை சார் நம்ம இப்படி ஆயிருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி ஆயிருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு சிலருக்கு தோணும்ல. ஸோ அந்த தோன்றதை ஃபுல்ஃபில் பண்ணணுன்னா நான் சொல்கிற ஒரு சில ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். சக்ஸஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் கிடைக்கும். ஸோ அதுக்காண்டி நான் சொல்கிற இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கும் சின்ன வயசுலேருந்து ஒரு ட்ரீம்ஸ் இருக்கும்ல, இந்த பேஷன் ட்ரீம்ஸ் எதுனாச்சும் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருந்திருக்கும்ல. ஸோ அந்த ட்ரீமை ஃபர்ஸ்ட் இந்த கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்களா? ஓகே. நெக்ஸ்ட் டே இதோட ஒரு ஸ்டெப் மேலே இப்போ கமெண்ட்டில் டைப் பண்ணிருக்கீங்க, நினச்சிருக்கீங்க உங்கள் ட்ரீமை ஃபஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே இதோட ஒரு ஸ்டெப் அதிகமாக. எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கலாம்னா, இன்றைக்கி ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கிங்கன்னா, நெக்ஸ்ட் டே அதுக்கு ஒரு சின்ன ஃபோட்டோ, அது நெக்ஸ்ட் டே அதோட கொஞ்சம் பெட்டராக அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டே இருங்க. ஸோ அப்படி பண்ணால் உங்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு எடுத்துக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் கடவுள் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவார். கடவுளா நம்பிக்கை இல்லாட்டியும் பாருங்கள், நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒரு கடவுள் ஹெல்ப் பண்ணுவார். ஸோ எடுத்து வைக்கிற ஸ்டெப்பு அப்பானாலும் சரி டவுன் ஆனாலும் சரி, ஓகே சக்ஸஸ் ஆனால் அதோட பெட்டராக பண்ணணும் நீங்கள். ஸோ டவுன் ஆனாலும் சரி, ஃபெயிலியர் ஆனாலும் சரி, ஸோ அதுலேருந்து கற்றுக்கிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரு டெய்லியும் இது இப்படி பண்ணிட்டே இருங்க. டெய்லியும் ஒரு 10 நிமிஷம் கடவுள்கிட்ட பேசுகிறாங்க. கடவுள்கிட்ட பேசுகிறது என்னடா பைத்தியம் பண்ணி பேசுகிறேன் நீங்கள்? 10 நிமிஷம் கடவுள்கிட்ட பேசுங்க. எப்படி பேசுகிறேன்னு சொல்கிறேன். இப்போ நேற்று நடந்த சம்பவத்தையும் இன்றைக்கி நடந்த சம்பவத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் தனியாக உட்காந்து நேற்று நடந்த சம்பவத்தையும் இன்றைக்கி நடந்த சம்பவத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கே ஒரு ஆன்சர் தோணும். இதனால தான் இப்படி நடந்திருக்கோ அப்படின்னு உங்களுக்கு தோணும்ல. அந்த தோன்றது அந்த கடவுள் வந்து உங்களுக்கு ஒரு பதில் சொல்கிறதுல அந்த 10 நிமிஷத்தில். ஸோ அப்படியே நெக்ஸ்ட்டு அதுலேருந்து ஒரு ஆன்சர் கிடைக்க அதுலேருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படியே எடுத்துட்டு போயிட்டே இருங்க. உங்களுக்கும் உங்கள் லைஃப்பில்
கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பில் கிடைக்கும். ஸோ என்னோட லைஃப்பில் நேரத்தை அப்ளை பண்ணி கொண்டு போயிட்டுருக்கேன். உங்களோட லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ஒரு சக்ஸஸ் பாயிண்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துருப்பாங்களே என்னடா பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் டிப்ரெஷனில் உட்காந்துருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, ஸோ நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் எடுக்கலாம்னு தெரிஞ்சுட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, ஸோ யாருக்குனாச்சும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் மோட்டிவேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி. ஸோ முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.